இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த தாலி எனக்கு வேணும். எதுக்கு? தாலியெல்லாம் கூடவா ஓசில வாங்கி கட்டிப்பாங்க? ஏய், அவங்க ஏதோ பேசுறாங்க, உனக்கு என்ன? அவங்க தான் பேசுறாங்களா இல்ல சாவி கொடுத்து பேசுறாங்களான்னு தெரியல. அப்ப நான் சொல்லி கொடுத்தனா? ஓ, அந்த நல்ல மனுஷன் நீங்க தானே மாமா? குடு. சாரி, இது என்னோட தாலி, அப்படியெல்லாம் தர முடியாது. இப்ப தர போறியா இல்லையா? தரமாட்டேன். ஏன் தரமாட்ட? உனக்கு நான் ஏன் விளக்கத்தை சொல்லணும்? நீ அமைதியா வாயை மூடிட்டு போ. என்ன பேச்சு தடிக்குது? பார்த்து பேசு. அப்படிதான் பேசுவேன். அப்படி பேசினாதான் இங்க பல பேருக்கு புரியுது. உங்க சண்டை அப்புறமா வச்சுக்கோங்க, முதல்ல தாலியை கொடு. சொன்னா உங்களுக்கு புரியாதா? உண்மையா காதலிச்சேன், உண்மையா கல்யாணம் பண்ணிட்டேன். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். இந்த தாலி மட்டும் போதும். இதை என்னால கழட்ட முடியாது. நீங்க போங்க. பேரே ஃப்ராடு. இதுல இருந்து எங்க உண்மை வந்துச்சு? உண்மை பேர்ல இல்ல, மனசுல இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஜனனி. சிவா உங்களுக்கு சொந்தமானவர் தான். எனக்கும் உங்களோட சிவாக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லை, இருக்க போறதும் இல்லை. உங்களோட சிவா வேற, நான் காதலிச்ச சிவா வேற. நீங்க இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். நீங்க போங்க முதல்ல. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சும்மா பேசாம அறுத்துட்டு வா. அண்ணா, அந்த தாலி அருங்கண்ணா. சொல்லிட்டலமா, இப்ப பாரு. மாமா, என்ன பண்றீங்க? விடுங்க மாமா, விடுங்க மாமா. என்ன பண்றீங்க? விடுங்கடா. மாமா, விடுங்க மாமா. அருங்கண்ணா. விடுங்க. மாமா சொல்றேன். மாமா சொன்னா கேளுங்க மாமா. என்ன பண்றீங்க? சொல்றேன்ல. மாமா, விடுங்க. அருங்க அந்த தாலிய. மாமா, விடுங்க. ஐயோ, மாமா சொன்னா கேளுங்க. விடு சொல்றல. ஐயோ மாமா, விடுங்க. விடுங்க. விட போறீங்களா இல்லையா? சொன்னா கேளுங்க. மாமா விடுங்க மாமா. விடுங்க. மாமா சொல்றத கேளுங்க. விடுங்க மாமா. விடுங்க. ஐயோ, மாமா சொன்னா கேளுங்க. விடுங்க. விடுங்க. மாமா சொன்னா கேளுங்க. விடுங்க மாமா. மாமா தாலி விடுங்க. விடுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, விடுங்க. மாமா, ஓ. விடுங்க. மாப்ள. மாப்ள, என்ன காரியம் பண்றீங்க? நீங்கெல்லாம் மனுஷங்களா மிருகமா? இல்ல ஜனனி. பேசாதீங்க. கேவலமா இருக்கு நீங்க பண்ற காரியத்தெல்லாம் பார்த்தா. போங்க, போங்கன்னு சொன்னேன். சென்னையில சிவாவை கொல்ல பார்த்தது நீதான் எனக்கு தெரியும். இது அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை இங்கே பொலி போட்டுருவாரு. மரியாதையா ஓடி போயிடு, உயிர் தப்பிச்சிடு. சிவாவுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு, என்ன சம்பந்தம்? இது இருக்கிற வரைக்கும் நான் தான் சிவாவோட பொண்டாட்டி. இப்பவும் நான் ராசாம்பலத்தோட மருமக தான். உன்னோட பழைய துளசி செத்துட்டா, இப்ப நான் வேற. துளசி, இவங்கிட்ட என்ன பேச்சு? நீ வா போலாம். ஏய், நான் யாருன்னு காட்டுறேன். என்கிட்டயே திமிரா பேசுறியா? உன்கிட்டயா வானா? நீ யாருடா? நீ யாரு? ஆஃப்டர் ஆல் ஒரு தெரு பொறுக்கி தானே. கட்டின பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டு வெயில்ல இருக்கிற ஒரு கிரிமினல் நீ. உனக்கு என்ன கௌரவம் இருக்கு? உனக்கு மான மரியாதை வேற. சிப்போ அண்ணா, போயிடலாமா அண்ணா? அண்ணே, அண்ணன் அப்படியெல்லாம் பேசாதீங்க. அடி செருப்பால. யாரா நீங்களா? நான் உங்களுக்கு அண்ணியா? குடிகார பசங்களா? ஏதாவது ஒரு பொண்ணை இவனுக்கு கட்டி வச்சு அவளை கூப்பிடுங்கடா அண்ணின்னு. ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. உன்னாலதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன்னு ராசம்பலத்துக்கிட்ட சொல்லிட்டேன். சிவாவா கல்யாண மண்டபத்துல இருந்து கடத்தினது நீதான்னு அம்பலத்துக்கு தெரியாது. சென்னையில கொலை பண்ண பார்த்ததும் நீதான்னு அவருக்கு இன்னும் தெரியாது. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, அவனே உன்னை செதில் செதலா செதைச்சிருவாரு. இன்னொரு முறை என் வழியில வந்தேன்னு வச்சுக்கோ, நீ செத்துருவ. இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. என்னைக்கா இருந்தாலும் நான் ஆசைப்பட்டது நடக்கும். இது சத்தியம். நான் நடத்தி காட்டுவேன். போன்னு சொன்னேன். என்னம்மா பிரச்சனை? என்னங்க வேடிக்கை பாக்குறீங்க? இந்த ரவுடி என்ன வழி மறிச்சு ராசாம்பல மகன் சிவாவை கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான். என்னன்னு தான் கேளுங்களேன். யார் பாணி?
ராசம்பழம் பையன் மேலே கைய வச்சிருவியா? தம்பி அவங்க தான் சொல்றாங்கல்ல போப்பா. ஏங்க நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. இவ பொய் சொல்றாங்க. இங்க பாருப்பா, இந்த விஷயம் மட்டும் ஊருக்குள்ள தெரிஞ்சது நீ எல்லையை தாண்ட மாட்டேன். கிளம்ப. தம்பி அதான் சொல்றல்ல கிளம்புப்பா. கிளம்பு கிளம்புன்னு கிளம்பு. சொல்றல்ல. அண்ணே கூட்டம் கூட்டாங்க, வான போயிடலாம். என்னப்பா, போப்பா சொல்லிட்டா இங்க இருந்து. இருக்கா, நின்னுட்டு இருக்க. போப்பா. இங்க இருந்து கிளம்பு போப்பா. கிளம்பு. போ. டேய் வண்டிடுறா. டேய் வண்டியாரா. என்னடி இது? என்ன 2 பேரையுமே காணோம்? சரி வா போலாம். தாலி அறுக்காம போக கூடாது. ஜனனிக்காக இல்லனாலும் எனக்காக நான் அறுத்துட்டு தான் வருவேன். இது சத்தியம். என்னடி அதான் உங்க 2 பேரும் இல்லல, எப்படி அறுப்ப? அது எந்திரிச்சு வா. ஏய் குத்தி கொன்னுடுவேன். ஏய் அப்படியே போ போ. ஏய் கத்துன உடம்பலை அறுத்துருவேன். கத்தாம நில்லு. ஏய் ஏய் என்னடி சொன்ன? தாலி அறுக்காம போக மாட்டியா? இப்ப அருடி அருண் சொல்றல்ல, அருடி. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு முறை தாலி அறுக்கிறேன் வேலி அறுக்கிறேன்னு உள்ள காலடி எடுத்து வச்சிங்க, அப்படியே ஒரே குத்தா குத்தி உடலை உருவிடுவேன். ஏய் சீ, கத்தாதீங்க. திரும்ப இந்த பக்கம் வருவீங்க. ஏய் இந்த பாரு, சிவாவுக்கு ஏற்கனவே 2 பேர் இருக்காங்க. இடையில நீங்க வேறயா? எங்களை விட்டுருங்க. சித்தி விடுங்க, உசுறு பொழைச்சு ஓடி போய் தொலையட்டும். இன்னொரு முறை இந்த மாதிரி கேவலமா நினைச்சு உள்ள வந்த குத்தி கொன்னுடுவேன். புரியுதா? போ சிப்பே. வா